بسم الله الرحمن الرحيم. நிம்ரூத் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கொடியன். இந்த கொடியன் என்ன சொன்னான்னா, இறைவன் இருக்கானா, அப்போது இந்த இறைவன்கிட்ட இந்த அல்லாஹ்கிட்ட நான் சண்டையிட போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொன்னான். இவன் ஒரு வகையான கொடியன். இவன் எப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற மொத்த படையையும் ஒன்று சேர்த்துட்டான். அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய படை இருந்தது, படை வீரர்கள் இருந்தாங்க. அதை வச்சு இந்த மொத்த படையும் ஒன்று சேர்த்து வானத்தை நோக்கி அம்பு விட ஆரம்பித்தான். வானத்தை நோக்கி நேராக அம்பு விட ஆரம்பித்தான். ஏன் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வஹி வானத்துலேருந்து தான் இறங்கிச்சு. அந்த காரணத்தினால அவனுடைய மொத்த படையையும் ஒன்று கூட்டிட்டான். ஒன்று கூட்டி, சரி வா, வானத்தை பார்த்து சொல்கிறான், வா என்கிட்ட சண்டை போடு, உன்னை நீ தான் அல்லான்னு சொல்லிக்கிறியா, அல்லா நீ தான் கடவுளா, உன்னை நீயே கடவுள் சொல்லிக்கிறியா, வா என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான். இந்த மிகப்பெரிய கொடியன் அவனை விட மிகப்பெரிய அல் ஜப்பார்னால் மிகப்பெரிய உண்மையான மிகப்பெரியவன்கிட்ட அவன் சண்டை போட கூப்பிட்றான். வா வான்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி அம்பை விட்டு கூப்பிட்றான், சண்டையிட கூப்பிட்றான். என்கிட்ட சண்டை போடு, எங்கே இருக்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சொல்கிறாரு, சரி உனக்கு சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்களுடைய கூட்டத்தை அனுப்புகிறாரு. கொசுக்கள் அனுப்புகிறாரு வானத்துக்கு கீழே அவனை அடிக்க, அந்த ஜப்பாரை அந்த கொடியனை அடிக்க. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கொசு கடிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அடி அடிப்பீங்க, அதை நசுங்கிடும். இப்போ நூற்றுக்கணக்கான கொசு வந்தால் என்ன பண்ணுவீங்க? நூற்றுக்கணக்கான கொசுவை அல்லாஹ் அனுப்புகிறாரு கீழே. அந்த கொசு அந்த இடத்தையும் நிரப்பிடுச்சு. அதை பார்த்தோன்னே அந்த படை வீரர்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அந்த நிம்ரூத் அந்த கொடியனும் சேர்ந்து ஓடுறான். அவனும் அந்த படை வீரர்களோடு சேர்ந்து ஓடுறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, அதில் ஒரே ஒரு கொசு அந்த நிம்ரூதோடைய மூக்கு கீழே இருக்குது. அவன் மூச்சு விடும்போது அந்த கொசு உள்ளே போயிடுது, அவனுடைய மூக்குக்குள்ளே போயிடுது. இப்போ அல்லாஹுடைய நாட்டத்தால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கொசு அல்லாஹ் அவன் மூக்குக்குள்ளே, அதாவது அவனுடைய தலைக்குள்ளே அந்த கொசு உயிர் வாழ வச்சுருக்கான், உயிரோடையே இருக்க வச்சுருக்கான். இப்போ அவனுடைய தலைக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில், அவனுடைய மூளைக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில் அந்த கொசு உயிரோடு இருக்குது. உயிரோடு அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இந்த கொசு உயிரோடு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நிம்ரூத் இந்த கொடியன், இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த கொடியன் அல்லாஹ்வையே சவால் விட்டான். சண்டை கூப்பிட்டான், அல்லாஹ்வையே சவால் விட்டான். இப்போ உயிரோடு உள்ள ஒரு கொசு அவனுடைய மண்டைக்குள்ளே அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்ருக்கு. எப்பப்போலாம் அந்த கொசு ரத்தத்தை உரியுதோ அப்பப்போலாம் அவன் தலையை லைட்டாக தட்டிப்பான். அந்த மாதிரி தட்டுறதுனால அவன் தலையை அவனே தட்டிப்பான். அதனால் தட்டுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ஒரு சின்ன நிவாரணம் கிடைக்குது. அந்த தலையை தட்டும்போது அந்த கொசு ரத்தத்தை உரிகிறத நிறுத்திக்குது. ஆனால் அந்த கொசுக்கு பசிக்கும் போது மறுபடியும் உரியுது. மறுபடியும் அவன் தலையை தட்டுறான். தட்டி அவன் தலையை அவனே தட்டி அவனுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுறான், அழுத்து போயிடுறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய படை வீரர்களை ஒருத்தனை கூப்பிட்டு அவன் பக்கத்துலேயே நிப்பாட்ட வச்சுக்கிறான், ஒரு தடியை கொடுத்து. உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கும், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு மாதிரி சத்தம் இடும், கரெக்டாக ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கொசு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. அவன் மண்டைக்குள்ளே இருக்க அந்த கொசு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த படை வீரன் அந்த கொடிய அரசனுடைய தலையிலேயே அடிக்கிறான். அப்படி அடிக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் நிவாரணமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வலி ஸ்டார்ட் ஆகிடுது. மறுபடியும் தலையில் அடின்னு சொல்கிறான். அந்த படை வீரனும் அவன் பக்கத்தில் நின்றுட்டு அந்த நிம்ரூதுங்கிற அந்த கொடியன், அல்லாஹ் கிட்ட சவால் விட்ட அந்த கொடியன் தலையிலேயே அடி வாங்குறான். இப்போ நாட்கள் போக போக அந்த நிம்ரூத் ஒரு மாதிரி பைத்தியமாயிடுறான். ஏன்னா அந்த சத்தம், அந்த உள்ளே அந்த கொசு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நாட்கள் போக போக ஏன் அந்த படை வீரனே ஒரு மாதிரி அழுத்து போயிடுறான். எத்தனை நாள் தான் நான் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த அரசன் அடிக்க சொல்கிறான், அவன் தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நிம்ரூதோடைய தலையில் அடித்தா கொசு எழுப்பக்கூடிய சத்தம் நிற்க மாட்டேங்குது. இதுவே ஓங்கி அடித்தா மட்டும்தான் நிற்குது. அதனால் நிம்ரூதோடைய தலையில் அடி பலமாக விழுது. அடி செம்ம பலமாக விழுது. எந்த அளவுக்கு அந்த கொசு கொண்டு போய் விடுதுன்னா, அந்த வீரன் அந்த அவனுடைய தலையில் அடித்து அழுத்து போயிட்டு யோசிக்கிறான், இவன் தலையில் கடைசியாக ஒரு அடி அடிப்போம், அடிக்கிற அடியில் உள்ளே இருக்க கொசு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நங்குன்னு ஒரே அடி அடிக்கிறான். கடைசியில் அந்த மண்ணனுடைய மூளை கலங்கி கீழே செத்தே போயிடுறான்.